புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக்கொள்ள நியூ ரித்திஸ் டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் 153 திம்புள்ள வீதி ஹட்டன். மக்கள் மனங்களை வென்ற மாரிச் கிழக்கிழங்கையின் கல்லோயா நீர்ப்பாசன விளைநிலங்களின் பசுமையான புத்தரைகளில் மேய்ந்து வளரும் நாட்டு பசுக்களில் இருந்து பெறப்படும் பால் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் உயர் ரக கோதுமை என்பன கொண்டு தயாராகும் மோரிச்சின் மில்க் ரஸ்க், பட்டர் மில்க் ரஸ்க், ஓல் வீட் ரஸ்க் என்பன எவ்வித செயற்கை பதனச்சரக்குகள் ஆர்டிபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கப்படாமல் ஃப்ரெஷ் பேக்டாக உற்பத்தி செய்யப்படுவதால் சிறியோர் முதல் முதியவர் வரை மட்டுமின்றி நோயுற்றுப்போர்களுக்கும் தரமான சுவை, நிறைவான ஊட்டச்சத்து, விரைவான ஜீரணத்திற்கு மாரிச் உத்தரவாதம் அளிக்கிறது. மாரிச்சின் உற்பத்திகள் மிக நியாயமான விலையில் நாடெங்கும் உள்ள சூப்பர் மார்க்கெட், பார்மசி மற்றும் சில்லறை கடைகளில் கிடைக்கின்றன. நீங்களும் மாரிச் என கேட்டு வாங்கி உங்க காலை மாலை தேநீர் பொழுதுகளை மாரிச்சுடன் இணைந்து குதூகலித்திடுங்கள். மாரிச், ராயல் பிராண்ட் ஃபார் ராயல் கஸ்டமர்ஸ். மக்களின் ஏகோபித்த நம்பிக்கை பெற்ற மந்திர சொல் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஜுவல்லரி, பிரதான வீதி, மாவனல்ல. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் எஸ்டர்ன் மீடியா வழங்கி கொண்டிருக்கின்ற சங்கமிகு ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்பதிலே ரொம்பவே சந்தோஷம். நேற்றைய தினம் கூட புதிய விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியோட கொண்டு வந்திருந்தோம். இன்றும் ஒரு அருமையான தகவலோடு இன்றைய சங்கமிகு ரமலான் உங்களை சந்திக்கிறது. ஆகவேதான் இந்த ரமலானுடைய காலம் அனைத்துமே சிறப்பு மிக்கது, பயனுள்ளதாக நான் மாத்திரமின்றி நீங்களும் பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் இன்றைய ரமலான் சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றோம். வாருங்கள், எஸ்டர்ன் மீடியாவுடன் இணைந்திருக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். எஸ்டர்ன் மீடியா வழங்குகின்ற சங்கைமிகு ரமலான் என்னும் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் ரமலானுடைய மாதத்தின் கடைசி பகுதிகளில் ஒரு நாள், 29வது நாள். இன்றைய தினம் பிறை பார்க்கப்படுகிறது, ஷவ்வால் மாதத்துக்கான பிறை. எனவே பிறை தென்பட்டு விட்டால் அடுத்த நாள் இன்ஷா அல்லாஹ் ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள் நமக்கு வர காத்து கொண்டு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக ஒவ்வொரு நாட்டிலும் அவரவர்களுடைய நாடுகளிலே பிறையை பார்த்து நாங்கள் நோன்பை பிடிக்க வேண்டும், பிறையை பார்த்து நாங்கள் நோன்பை விட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நமக்கு சட்டம். எனவே தான் எங்களுடைய இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் கொழும்பு பெரிய பள்ளிவாசலிலே பிறை பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் மக்களை அனுப்பி அங்காங்கே இருந்து அந்த மக்களிடத்திலே இருந்த தகவல்களை எடுத்துதான் இந்த பிறை பார்க்கின்ற ஒரு குழுவாக எத்தனையோ பேர்கள் இருக்கின்ற அந்த அறிஞர் பெருமக்கள் இருக்கின்ற ஒரு குழுவாக அமைக்கப்பட்டு அந்த குழுவினூடாக உங்களுக்கு எப்பொழுது பெருநாள் எப்பொழுது நோன்பு என்பதை அறிவிக்கப்படுகிறது. எனவே அப்படி அந்த சட்ட திட்டத்தின்படி தான் நாங்கள் எங்களுடைய நாட்டை கவனித்து பிறை பார்த்து நாங்கள் நோன்பை பிடிக்கவும், பிறை பார்த்து நாங்கள் பெருநாளை கொண்டாடவும் கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் பெருநாள் வந்துவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருநாள் என்பது உண்மையிலேயே 30 நாட்கள் நோன்பு பிடித்துவிட்டு கடைசியாக வரக்கூடிய அன்றைய தினத்தில் நாங்கள் சந்தோஷம் அடைவதற்கு ஒரு அளவே இல்லை என்று சொல்ல வேண்டும். சின்ன பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைவார்கள். இஸ்லாத்திலே ஒரு முக்கியமான நிகழ்வு என்றால் அது மட்டும் இல்லாமல் இந்த இலங்கை, இந்தியா போன்ற இந்த ஏஷியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டினுடைய பிள்ளைகள் எல்லாம் சிறு வயதிலேயே நோன்பு நோக்க ஆரம்பித்து விடுவார்கள். கிட்டத்தட்ட ஒரு பருவ வயதை அடைந்ததற்கு பின்னால் தான் இந்த நோன்பு, தொழுகை இப்படியெல்லாம் கடமையாக்கப்படுகிறது இஸ்லாத்தில். அதற்கு முன்னால் எல்லாரும் சின்ன பிள்ளையாக இருப்பாங்க. ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை சிறு வயதிலிருந்து அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அமல் இபாதத்துக்களிலே நற்செயல்கள் செய்வதிலே பழக்கப்படுவதன் காரணத்தினால் நோன்பு கூட 6-7 வயதாகின்ற பொழுதே நோக்க ஆரம்பித்து விடுவார்கள். இப்படி அந்த சின்ன பிள்ளையிலேயே அதிக நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் எங்களுடைய நாட்டிலே அமைந்து இருக்கிறது. எனவே பெருநாள் வந்து விட்டால் ஆரம்பத்தில் நாங்கள்
தக்பீரை சொல்லிக்கொள்ள வேண்டும். பெருநாளுடைய தொழுகைக்கு முன்பதாக அதிகமாக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்கின்ற இந்த தக்பீரை அதிகமாக நாங்கள் என்ன செய்யக்கொள்ள வேண்டும்? பெருநாளுடைய தினத்தில் நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் பெருநாளன்று காலையில் குளித்து கொள்வது சுன்னத். நல்ல முறையிலே எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லோரும் குளித்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வாசனை திரவியங்களை பூசிக்கொள்ள வேண்டும். புதிய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். அழகிய முறையிலே சிரித்த முகத்தோடு வருகின்ற மக்களோடு சலாம் சொல்லி அவர்களோடு முஆனகா செய்து கொள்வது, இதுவெல்லாம் பெருநாள் தினத்தன்று மிக முக்கியமான சுன்னத்தாக கருதப்படுகிறது. எமது பெற்றோர்கள் மரணித்து இருந்தால் அவர்களுடைய கபிரஸ்தானங்களுக்கு மன்னரைகளுக்கு சென்று நாங்கள் அவர்களையும் ஜியாரத்து செய்ய வேண்டும். ஏன் காரணம் என்று சொன்னால், அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது எங்களை பெற்று வளர்த்தார்கள். அதே போன்று நமது உற்றார் உறவினர்கள் இவர்கள் எல்லோரையும் நாங்கள் ஜியாரத்து செய்வது ஒரு முக்கியமான சுன்னத்தாக அமைந்திருக்கிறது. அதனால் தான் பெருநாள் தொழுகை முடிந்தவுடன் நாங்கள் மன்னரைகளுக்கு சென்று ஜியாரத்தை செய்கின்ற, அவர்களை சந்திக்கின்ற, அந்த மன்னரை வாசிகளை தரிசிக்கின்ற ஒரு அழகிய நிகழ்வையும் நமது முஸ்லிம்கள் கடைபிடித்து வருகின்றார்கள். எனவே அந்த பெருநாள் தினத்திலே மக்களோடு நாங்கள் சந்தோஷமாகவும் மன அமைதியாகவும் இருப்பது மாத்திரமல்லாமல், கஷ்டப்படுகின்ற அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இருப்பார்கள். அவர்கள் நம்முடைய சொந்தத்தில் கூட இருப்பார்கள், நமக்கு பக்கத்து வீட்டில் கூட இருப்பார்கள். இவர்களை நாங்கள் கவனித்து அறிந்து அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கும் உதவி ஒத்தாசைகளை செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாதையிலே செல்லுகின்ற பொழுது சையதுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களோடு செல்லுகின்ற பொழுது ஒரு ஏழை சிறுவன் பெருநாளன்று தினத்தன்று பழைய ஆடைகளோடு இருப்பதை பார்த்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சிறுவனுடைய தலையை தடாவி அந்த பிள்ளையை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று புதிய ஆடைகளை கொடுத்து நல்ல உணவுகளை கொடுத்து அந்த பிள்ளைக்கு சொன்னார்கள், நான் உனக்கு தந்தையாக இருப்பேன், இதோ இருக்கிறார்கள், இவர்கள் உங்களுக்கு தாயாக இருப்பார்கள், இமாம் ஹசன் ஹுசைன் இவர்கள் உங்களுடைய சகோதரனாக இருப்பார்கள் என்று அந்த பிள்ளைக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி ஒரு பெருநாள் தினத்தில் யாரும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். எனவேதான் பெருநாள் தினம் என்பது நமக்கு மாத்திரம் அது பெருநாளாக இருந்தால் பத்தாது, நம்மை சூழ உள்ளவர்களும் பெருநாளாக அதை கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்பிலே நாங்கள் வாழ்ந்தால் நிச்சயமாக சாந்தி சமாதானத்தோடு எல்லா மக்களும் நிம்மதி சந்தோஷத்தோடு இந்த நாட்டில் மூவின மக்களும் சமத்துவத்தோடு சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழக்கூடிய அமைப்பை இறைவன் ஏற்படுத்துவான். எனவே புனிதமான ரமதானுடைய மாதம் நிறைவுக்கு வருகின்ற இந்த தருணத்தில் நாங்கள் பெருநாளை எல்லா மக்களோடும் சந்தோஷமாக ஒற்றுமையாக கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்டன் மீடியா வழங்கும் சங்கை மிகு ரமலான் நிகழ்ச்சியின் கவிமலை பகுதியினூடாக உங்களை சந்திக்கும் நான் மசாஹிரா கனி. புனித மாதம். சந்திரப்பிறை பார்க்க தென்றலது தவழ்ந்து வந்து ஒளிக்கீட்டாய் தலைப்பிறையாம் முதல் நோன்பை ஒப்பிக்க முழுமை இம்மாதம். சந்திரப்பிறை பார்க்க தென்றலது தவழ்ந்து வந்து ஒளிக்கீட்டாய் தலைப்பிறையாம் முதல் நோன்பை ஒப்பிக்க முழுமை மாதம் இது. பசியில்லா இறையொருவன் பசியறைந்த மனிதனுக்கும் புசிக்க வழியின்றி பரிதவிக்கும் ஏழைக்கும் புரிதலை உணர்த்தி நிற்கும் பொறுமை மாதம் இது. புரிதலை உணர்த்தி நிற்கும் பொறுமை மாதம் இது. விஞ்ஞான பொய்யுலகில் மெய்ஞானம் தனி நிறுத்தி இது ஞானம் என உணர்த்தி விளங்கி நின்று விடை தரும்
விஞ்ஞான பொய்யுலகில் மெய்ஞானம் தனை நிறுத்தி இது ஞானம் என உணர்த்தி விளங்கி நின்று விடை தரும் குர்ஆனின் மாதம் இது. விளங்கி நின்று விடை தரும் குர்ஆனின் மாதம் இது. நல்வாழ்வுக்கு வழி சொன்ன எம்பெருமான் புகழுரைக்கும் பொன்னான நெறிமுறையின் புகழ் போற்றும் மாதம் இது. பொன்னான நெறிமுறையின் புகழ் போற்றும் மாதம் இது. தன் வறுமை தனை சொல்ல தரணியிலே கூசி நிற்கும் ஏழை குமருக்கு என்ன வழி ஏங்கி நிற்கும் பெற்றோர்க்கு. ஏழை குமருக்கு என்ன வழி ஏங்கி நிற்கும் பெற்றோர்க்கு ஏந்திய கரங்களுக்கு விடை தரும் மாதம் இது. விரட்டி வரும் வன்கொடுமை வரையற்ற போதைகுடி. விரட்டி வரும் வன்கொடுமை வரையற்ற போதைகுடி. வேரோடு களைந்திடவே விலங்கிடும் சைத்தானும். வேரோடு களைந்திடவே விரைந்திடும் சைத்தானும். இளைஞர் மனம் மாறிடவே பயிற்சி மாதம் இது. இளைஞர் மனம் மாறிடவே பயிற்சி மாதம் இது. உலகிற்கு வழி சொன்ன உத்தமராம் எம்பெருமான். உலகிற்கு வழி சொன்ன உத்தமராம் எம்பெருமான். உளமாற மனிதன் வாழ உணர்த்தி நிற்கும் புகழ் மாதம். உளமாற மனிதன் மாற உணர்த்தி நிற்கும் புகழ் மாதம். தவப்பயன் இது என தவாபும் தர்மமும். தவப்பயன் இது என தவாபும் தர்மமும். கல்புக்கு ஈடேற்றம் கண்குளிர்ச்சி மறையோதி. கண்புக்கு ஈடேற்றம் கண்குளிர்ச்சி மறையோதி. தக்க பலன் பெற்றே புகழ் சேர்க்கும் புண்ணிய மாதம் இது. தக்க பலன் பெறவே புகழ் சேர்க்கும் புண்ணிய மாதம் இது. வஸ்ஸலாம். இது நான் பாவலர் மசாஹிரா கனி. நியூ ரித்திஸ் டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் 153 திம்புள்ள வீதி ஹட்டன். பசிக்கொரு பாடம் புகட்டிய ரமலான் பக்திக்கு மனசை தூண்டிய ரமலான். பசிக்கொரு பாடம் புகட்டிய ரமலான் பக்திக்கு மனசை தூண்டிய ரமலான். ஏழைக்கு உதவிட இயம்பிய ரமலான். ஏழைக்கு உதவிட இயம்பிய ரமலான். இறைமறை இறங்கிய ஒரு பாடம் புகட்டிய ரமலான்
எமது ஆஸ்டன் மீடியா வழங்கிய சங்கமிகு ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியோடு இவ்வளவு நேரம் நாங்கள் பயணித்திருந்தோம். இந்த இஃப்தாருடைய நேரம் என்பது ஒரு சிறப்பான ஒரு நேரமாக காணப்படுகிறது. நாங்கள் மாத்திரமின்றி மற்றவர்களுக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு பகுதியாக காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் சந்தோஷமாக குடும்பமாக இணைந்து இந்த இஃப்தாரை திறக்கின்ற சந்தர்ப்பத்திலே அதிகமாக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாளையும் இது போன்ற ஒரு சிறப்பான சங்கமிகு ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக்கொள்ள நியூ ரித்திஸ் டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் 153 திம்புள்ள வீதி ஹட்டன். பொழுது சந்தையில் பரபரப்பாக விற்பனையாகிறது. உலகின் ராஜமகுடம் மாரேஜ். மக்களின் ஏகோபித்த நம்பிக்கை பெற்ற மந்திர சொல் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஜுவல்லரி, பிரதான வீதி, மாவனல்ல.